சிலிண்டர் பெட்ரோல் பிரச்சனை எங்கேயோ நடக்கிற போர்னால நம்ம ரொம்ப பாதிச்சுட்டு இருக்கணும். இந்த எங்கேயோ நடக்கிற போர் எப்பத்துல இது நடக்குதுன்னு தெளிவா பார்ப்போமா? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுங்கிறது கடந்த 70 ஆண்டு கால பிரச்சனையாவே இருக்கு. அது அங்க இருக்கக்கூடிய அரசியல் மாற்றம், பனிப்போர் சூழல்கள், அதாவது ஒரு நீண்ட வரலாறா இது கருதப்படுது. இது ஒரு நேரடி ராணுவ போர்னு சொல்றதை விட ஷேடோ வார்னு சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும். இந்த விரிசலுடைய வேர் 1950ல இருந்து தொடங்கிக்கிட்டே தான் வருது. 1953ல ஈரான் பிரதமர் முகமது மொசாடெக் அந்நாட்டின் எண்ணெய் வளத்தை அரசுடைமையாக்கிறதுக்காக முயற்சி செய்யறாரு. இதனால ஆத்திரமடைஞ்ச அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா, ஈரான் பிரதமரை பதவி இறக்கி அவங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஷாக்கு மன்னர் அதிகாரத்தை கிடைக்கிறதுக்கு ரொம்ப முழு மூச்சா செயல்படுறாங்க. இது ஈரானிய மக்களுக்கு அமெரிக்கா மேல ரொம்ப பெரிய வெறுப்பை ஏற்படுத்துச்சு. 1979ல அமெரிக்கா ஆதரவு பெற்ற ஷா மன்னர் ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். இப்போ அயதுல்லா கொமேனி அப்படின்ற அவருடைய தலைமையில புதிய இஸ்லாமிய அரசு அமையும். இது ஈரான் மக்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு. ஈரான்ல இருந்த அமெரிக்க தூதரகத்தை மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து கைப்பற்றி 52 அமெரிக்கர்கள் என்ன பண்றாங்கன்னா 444 நாள் பிணை கைதிகளா வச்சிருக்காங்க. இது 2 நாடுகளுக்கு இருக்கிற பிரச்சனைய ரொம்ப அதிகமா இது பண்ணி அவங்களுக்கு கூடிய ராஜதந்திர உறவை முற்றிலுமா துண்டிச்சிருது. 1980களில் நடந்த இந்த போர்ல அமெரிக்கா ஈராக்கிற்கு ஆதரவளிக்குது. அதாவது சதாம் ஹுசேன் இருந்த பீரியட்ல நடக்குது. ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதாக அமெரிக்கா ரொம்ப குற்றம் சாட்டி அவங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகளையும் அமெரிக்கா செஞ்சுட்டே வர்றாங்க. இதனால ஈரான் மேல மிகப்பெரிய பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதிக்குது. 2015ல ஒபாமா காலத்துல ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டத்தை குறைச்சு கொள்ள சம்மதித்து பதிலுக்கு அமெரிக்கா பொருளாதார தடைகளை நீக்குது. இது ஒரு தற்காலிக அமைதியை தான் ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் 2018ல அதிபர் ட்ரம்ப், அதாவது இப்ப இருக்கக்கூடிய அதிபர், அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து விலகி மீண்டும் பொருளாதார தடைகளை விதிக்கிறார். இதனால ஈரான் பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவு சந்திக்கும். ஈரான்ல மிக முக்கிய ராணுவ தளபதியா இருக்கிற காசிம் சுலைமானிய அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா 2020ல ஆளில்லா விமானம் மூலம் மிகப்பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்தி அவங்கள படுகொலை செய்யறாங்க. இது 2 நாடுகளுக்கும் மிகப்பெரிய போரை அவங்களுடைய ஏற்படுத்துறதுக்கு ஒரு ஆரம்பமா இருக்கு. தற்போது போருங்கிறது ஒரு நேரடி மோதலா இல்லாம பல முனைகள்ல இருந்து நடக்குது. அதாவது லெபானின் ஹிஸ்புல்லா, ஏமனின் ஹூதிகள் மற்றும் காசாவின் ஹமாஸ் ஆகிய அமைப்புகளுக்கு ஈரான் ஆதரவளிக்கும். இவங்களுக்கும் அமெரிக்க நட்பு நாடுகளுக்கும், குறிப்பா அமெரிக்க நட்பு நாடுல இஸ்ரேல் ரொம்ப குறிப்பா இடம்பெறுது. இவங்களுக்கு நடையில நடக்கிற மோதல்கள் மறைமுகமா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில மிகப்பெரிய போராவே பார்க்கணும். ஹூதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துறது அமெரிக்காவை நேரடியா அந்த பகுதியில ராணுவ நடவடிக்கையில ஈடுபட வச்சு. தற்போதைய ஜோ பைடன் நிர்வாகம் மீண்டும் ஒப்பந்தத்துக்கு வர முயற்சி செஞ்சாலும் அதுல எந்த விதமான முன்னேற்றமுமே ஏற்படல. இதுக்கு முன்னால ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி கடந்த மே 19, 2024 அன்னைக்கு அஜர்பைஜான் நாட்டு எல்லை பகுதியில ஒரு அணை திட்டத்தை திறந்து வைத்துட்டு திரும்புறப்போ அவர் பயணம் செய்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகும். அதிபர் ரைசியோட சேர்ந்து ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹின் மற்றும் மூத்த அதிகாரிகள் என மொத்தம் 8 பேர் அந்த விபத்துல உயிரிழந்தாங்க. இந்த விபத்துக்கு காரணம் ஈரானிய ராணுவம் நடத்தின அதிகாரப்பூர்வ விசாரணையின்படி அந்த பகுதியில் நிலவிய மிக கடுமையான மூடுபனி மட்டும்தான், வேற எந்த காரணமும் இல்ல. இது எந்த விதமான சதி திட்டமோ இல்ல அமெரிக்காவோ எந்த நாடோ செஞ்ச சதி திட்டம் இல்லைன்றது அவங்களுடைய ரிப்போர்ட்லயே அது தெளிவா அறிவிக்கிறாங்க. ரைசியோட மரணத்துக்கு பிறகு ஈரான் ஒரு பெரு அரசியல் மாற்றத்தை கண்டுச்சு. ரைசிக்கு பிறகு நடந்த தேர்தலில் மசூத் பெசஸ்கியன் ஈரானோட புதிய அதிபரா தேர்ந்தெடுக்கிறார். இவர் ஒரு மிதவாத போக்கு கொண்டவர். அது எல்லாத்தையுமே ஒரு சுமூகமா முடிக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு விரும்புறவர். 2026 தொடக்கத்துல அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரான் மீது வான்வழி தாக்குதலை நடத்துச்சு. இந்த போர்ல ஈரானின் சக்தி வாய்ந்த தலைவராக இருந்த அயதுல்லா அலி காமேனி பிப்ரவரி மாதம் கொல்லப்பட்டார். இதை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அவரோட இறுதி ஊர்வலம் எப்படி பல கோடிக்கணக்கான அந்த நாட்டு மக்கள்கள் முன்னாடி நடைபெற்றுச்சுன்றது நம்ம தெளிவா பார்த்தோம், நம்மளோட நியூஸ்ல தெரிஞ்சிருந்தது. இதை தொடர்ந்து அவருடைய மகன் மொஜிதபா காமோனி மார்ச் 9, 2026 அன்று ஈரானின் புதிய தலைவராக பொறுப்பேற்றார். அதிபர் பெசஸ்கியன் தற்போது போரை நிறுத்துறதுக்கு ஒரு 3 முக்கிய நிபந்தனைகளை அமெரிக்காட்ட சொல்றாரு. அதாவது எங்களுக்கு நடந்ததுக்கு ஒரு இழப்பீடு, எங்க நாட்டுக்கான பாதுகாப்பு உறுதிமொழி, இறையாண்மை அங்கீகாரம், இதெல்லாம் நீங்க செஞ்சு தந்தீங்கன்னா நாங்க அதை அமைதியா போறோம் அப்படின்ற மாதிரி 3 முக்கிய நிபந்தனைகளை குறிப்பிடுறாரு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போர் சூழலை தணிக்க இவர் முயன்று வந்துட்டே இருக்காரு. சமீபத்துல அவர் உலக நாடுகளின் தலைவர்களுடன், அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடையும் ரஷ்ய அதிபர் புதினுடையும் பேசி அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு எடுத்திருக்கிறார். ஈரானோட இந்த இக்கட்டான சூழல்ல ஒரு புறம் புதிய தலைமை பொறுப்பேற்றிருக்குது,
மறுபுறம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போர் தீவிரமடைஞ்சு வருது. தற்போது தொடங்கிய இந்த ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் உலகளாவிய பாதிப்பை எல்லா இடத்துலயும் ஏற்பட்டுச்சு. ஆனா இது ரொம்ப முக்கியமா நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாடு எந்த மாதிரி எல்லாம் பொருளாதாரம் மற்றும் அன்றாட வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துன்றத இனி தொடர்ந்து பார்க்கலாம். மத்திய கிழக்குல நிலவும் பதற்றத்தால கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு இறக்குமதி கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இதனாலதான் இப்ப நடந்த பிப்ரவரி போர்ல தொடங்கிய சில நாட்கள்லயே வணிக ரீதியிலான எல்பிஜி சிலிண்டர் விலை கணிசமாக உயர்ந்தது. அதாவது நம்ம ஹோட்டல்களை யூஸ் பண்ணுவாங்கல்ல, கமர்ஷியல் சிலிண்டர், அதோடைய ரேட்டு ரொம்ப அதிகமா விலை உயர்ந்துருச்சு. அதனாலதான் இப்ப ஒரு 3-4 நாட்களுக்கு ஹோட்டல்கள்லாம் தமிழ்நாட்டுல அதிகபட்சமா மூடப்பட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சு. இயற்கை எரிவாயு தட்டுப்பாட்டினால சில மின் உற்பத்தி நிலையங்கள் பாதிக்கப்பட்டு தொழிற்சாலைகளுக்கு மின் கட்டுப்பாடு விதிக்கப்படலாம்ன்ற பயமும் நம்ம மக்களுக்கு ஏற்பட்டது. தமிழ்நாட்டோட முக்கிய ஏற்றுமதி மையங்களான நாமக்கல், திருப்பூர் மற்றும் கோவில்பட்டி ஆகிய பகுதிகளில் பெரும் பாதிப்பை சந்திச்சிருக்குது. ஏன்னா ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன் மற்றும் கத்தார் போன்ற நாடுகளுக்கு செல்லும் முட்டை ஏற்றுமதி கடல் வழி போக்குவரத்து முடங்கி இருக்கிறனால அது எல்லாமே நம்மள்கிட்ட இங்கே தேங்கி நிற்குது. ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவிற்கு செல்லும் சரக்கு கப்பல்கள்ல பயண நேரம் அதிகரிக்கும். அங்க நம்ம சுத்திக்கிட்டு போற மாதிரி இருக்கும். அதனால இன்சூரன்ஸ் பிரீமியம் ரொம்ப அதிகமா உயர்ந்திருக்குது. இதனால பின்னலாடை தொழில் தேக்கம் அடைச்சிருக்கு. அரபு நாடுகளுக்கான மிட்டாய் மற்றும் தின்பண்டங்கள் ஏற்றுமதியும் நிறுத்தப்பட்டுள்ளது. இங்கிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் வளைகுடா நாடுகள்லையும் சுமார் லட்சக்கணக்கானோர் பணியாற்றி வருகிறாங்க. போரின் காரணமா அவங்களோட நிலைமையும் ரொம்ப கவலைக்கிடமா தான் இருக்குது. ஏன்னா இந்த போர்னால அவங்க எதுவும் பாதிக்கப்பட்டுருவாங்களோன்றது இங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்ப மக்கள்லாம் மிகப்பெரிய அச்சத்தோடு இருக்கிறதுக்கான ஒரு வழிவகையா இருக்குது. மார்ச் முதல் வாரத்துல மட்டும் சுமார் 52,000 இந்தியர்கள் சிறப்பு விமானங்கள் மூலம் நம்மளுடைய தாயகத்துக்கு திரும்பி இருக்கிறாங்க. ஈரான்ல சுமார் 600 தமிழக மீனவர்கள் தங்கி இருப்பதாகவும் அவர்களை மீட்க மத்திய அரசுக்கு நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறாரு. ஈரானிய துறைமுகங்கள் மூடப்பட்டிருக்கிறதுனால மீட்பு செய்யறதுல மிகப்பெரிய சிக்கல் நீடிக்கும். பெட்ரோல் டீசல் விலை உயராதபடி மத்திய அரசு நடவடிக்கைகள் எடுத்தாலுமே கூட சரக்கு போக்குவரத்து செலவு அதிகரித்ததுனால காய்கறி மற்றும் மளிகை பொருட்களோட விலை தமிழ்நாட்டுல 10% 15% வரை உயர்ந்துதான் போயிட்டு. தமிழக அரசு போரினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சமாளிக்க உயர்மட்ட குழுவை அமைச்சு தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வருது. 2026 தற்போதைய சூழல்ல இந்த போர் நீடிச்சுச்சுன்னா தமிழகத்தோட கடல்சார் உணவும் ஏற்றுமதி ரொம்ப பாதிக்கும் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையிலையும் மிகப்பெரிய தேக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத இந்த டேட்டாஸ் எல்லாமே சொல்லுது. இப்படி 2 நாடுகளுக்கு நடக்கக்கூடிய போர் சாமானிய மக்களை எப்படியெல்லாம் பாதிக்குதுன்றத நம்ம தெளிவா இந்த போர்ல இருந்து உணர்ந்துருக்கோம். ஒரு போர்ன்றது அவங்களுடைய அதிகாரத்தை கைப்பற்றுறது, அவங்களுடைய முன்பகைகளை வச்சு அந்த போர் நடக்குது. ஆனா இந்த போர்னால எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுதுன்றதுதான் நம்ம இதுல தெளிவா பார்த்துருக்கோம். இனி வரக்கூடிய காலங்கள்ல போர் இல்லாத சுமூகமான ஒவ்வொரு நாட்டு மக்களும் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை சந்தோஷமா கழிக்கிறது. ரேடியோ பெட்டி சேனல் சார்பா இறைவனை வேண்டிக்கிறோம்.